உங்க கண்ணீருக்கு வேலேஷன் உண்டு, உங்க கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆனா உங்க கண்ணீர் துருத்திக்கு போகணும். எங்க இருக்கு துருத்தி? பரலோகத்துல ஒரு பெரிய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. பொன்னினால் உண்டாக்கப்பட்ட சிங்காசனம். அதுல ஜீவ புஸ்தகம் இருக்கு, ஞாபக புஸ்தகம் இருக்கு. அது இல்லாம எண்ணிலடங்காத புஸ்தகம் இருக்கு. அது மாத்திரமல்ல, அங்க ஒரு தூப கலசம் இருக்கு. நம்முடைய ஜெபம் வான மண்டலங்களையும் மேக மண்டலங்களையும் கடந்து தேவ சமூகத்துக்கு போகுது. ஆனால் சில ஜெபங்களை தேவ சமூகத்துக்கு போகாதபடி மேகத்தினால மூடி விடுகிறார். சில ஜெபங்கள் போகாது. நம்முடைய இஷ்டத்துக்கு, நம்முடைய விருப்பத்துக்கு ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்துக்கு நிச்சயமாய் போகாது. அது மேக மண்டலத்திலே தடைபட்டு போகும். ஆனால் தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற, தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், இதுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அப்படியே தேவ சமூகத்துக்கு போகும். அந்த ஜெபத்தை தூப கலசத்துல போட்டு 24 மூப்பர்கள் தேவனுக்கு முன்பதாக அசைவாட்டுவார்கள். நான் சொல்வது கற்பனை கதை இல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஐயும் 8ஐயும் வீட்டுல போய் வாசித்துவாங்க. இதுதான் நடக்குது. நமக்கு தான் ஜெபத்தை குறித்தான அறிவு இல்ல, புரிதல் இல்ல, சரியான வெளிப்பாடு இல்ல. நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகுது.